அவரு அரசர்களுக்கெல்லாம் அரசனாக போற்றப்பட்டார். சிவபெருமானாலேயே நாவுக்கரசர் என்று திருநாமம் சூட்டப்பட்டார்ங்கிறத நாம பெரிய புராணத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். மேலும் அரசர்களுக்கு என்னென்ன இயல்பு இருக்கணும்னு சொல்ல வந்த தெய்வ புலவர் அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்புன்னு அதே இறைமாட்சி அதிகாரத்துல 382வது குறள்ல நமக்கு தெரிவிக்கிறாங்க. முதல்ல அஞ்சாமை. இந்த உலகத்துல யாருக்காகவும் எதுக்காகவும் நாம பயப்படவே கூடாது. அப்பர் பெருமான அரசன் ஆணை உம்மை அழைக்கிறதுன்னு சொன்னப்ப கூட நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலேல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு சொன்னார்னா இதை விட தைரியத்துக்கு இலக்கணமா வேற எதை காட்ட முடியும்? அடுத்து ஈகை, அவருடைய பெரும் கொடைத்திறம், அவர் நம்ம மேல கொண்ட அன்பு, கருணை, இதெல்லாம் தான் 4, 5, 6ஆம் திருமுறைகளாக தேவார பதியங்களாக நமக்காக அவர் அருள் செய்திருக்கிறார். இதை விட ஈகைக்கு வேற என்ன சான்று காட்ட முடியும்? அடுத்தது அறிவு. திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் தன் அடியார்க்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில சொல்றாருன்னா அவர் திருவருள் வழி நின்றார். திருவருளை விட இந்த உலகில் அறிவான பொருள் வேற என்ன இருக்க முடியும்? நிறைவாக ஊக்கம், ஊக்கமுடைமை, தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து அதை தானும் கடைபிடித்து தன்னை சேர்ந்தவர்களையும் கடைபிடிக்க வைத்தல். இதை நமக்கு எதிர்மறையாக புரிய வைக்க குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னு சொன்னார்னா அன்பு, தொண்டு, இதுக்கெல்லாம் இலக்கணமாக திகழ்ந்த நாவுக்கரசு பெருமான் நம்முடைய நிலையை தனக்கு மேல் வைத்து நமக்காக இந்த வரியை அருள் செய்திருக்கிறார்னு சொல்றதை விட வேற என்னன்னு சொல்றது? இதெல்லாம் ஒரு அரசருக்கு இயல்பா இருக்கணும் அப்படின்னு தெய்வ புலவர் நமக்கு தெரிவிக்கிறாங்க. ஆனா இந்த குணங்கள்ல எதெல்லாம் சிறந்ததோ அதெல்லாம் நாவுக்கரசு பெருமானுக்கு இலக்கணமாகவே இருந்துச்சுன்னு சொன்னா உண்மையாகவே அவரை விட பெரிய அரசர், அரசருக்கெல்லாம் அரசர், அருள் அரசர், அவர் அரசராக இருந்ததோடு நம்மையெல்லாம் நல்வழிப்படுத்த நமக்காக இந்த பதிகங்களை அருளி செய்து, வெறும் பதிகத்தை அருளி செய்ததோடு மட்டுமில்லாம எப்படியெல்லாம் வாழணும், எப்படி தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதையும், எப்படி பூசை பண்ணணுங்கிறதையும் நமக்கு செய்தே காட்டியிருக்கார். தன்னுடைய வாழ்நாளில் அதெல்லாம் நமக்காக நடத்தி காட்டியிருக்கிறாருங்கிறத கேட்கும்போது அவர் அரசருக்கெல்லாம் அரசர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. சிவா திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீபதையே அரர் மகாதேவா.